ராணுவ கட்டுப்பாடோடு கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவின் தலைவர்கள் எல்லா மேடைகள்லையும் சொல்லுவாங்க. நீங்கள் கூறுகிற இந்த ராணுவ கட்டுப்பாடு இந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது. கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அந்த பணிகளில் அவர்கள் முழுமையாக ஈடுபடவில்லை. ஒதுங்கி இருந்ததால் தான் இந்த வாக்குச்சரிவு. பிரச்சனைகளில் ஈடுபடுபவர்களை நீக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இவர்கள் மத்தியில் இப்போது ஏற்பட்டுவிட்டது. நீக்க முடியாத மாதிரி மூத்த தலைவரையே நீக்கினாரு. நீங்கள் கோஷ்டி பின்னால் வைத்திருக்கிற யாராவது ஒருவரை நீக்க முடியுமா? அதிமுகவில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோர்வுக்கு காரணம் கூட்டணி யாரும் வரவில்லை என்கிற ஒரு அவநம்பிக்கை. காரண காரியங்கள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எதற்காக நீங்கள் கருத்து கேட்கிறீர்கள்? நான் கேட்கிறேன். காது கொடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக தேவையா இல்லையா அந்த கருத்து வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நீங்க என்னத்துக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறீங்க? வெட்டியார் சம்பிரதாயத்துக்கு. அடுத்தது KP முனுசாமி பேசுறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு, நிறைய எடப்பாடி பேசுறவர். எதிர இருக்கிறவர்கள் பொம்மைகளா என்று நான் கேட்கிறேன். ஒரு லீடரோட ஸ்டைல் அப்படி இருக்கும்ல சார், இதுதான் என்னுடைய முடிவு. நீங்கள் அப்படிப்பட்ட தகுதிக்குரிய தலைவர் அல்ல என்கிறேன் நான். இவர் அண்மை காலமாக யாரோடும் எந்த விஷயம் சம்பந்தமாகவும் கலந்து பேசுவதில்லை. யாரோடும் முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு 5-6 பேரை அழைத்து எந்த பிரச்சனையின் மீதும் கருத்து கேட்பதில்லை. அவர் என்ன நினைக்கிறார்? நாம லீடர் நினைக்கிறார். யூ ஆர் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல். யூ ஆர் நாட் லீடர். லீடர் என்பவர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். 80 சீட்டு துணை முதல்வர். செய்திகள் விதைக்கப்பட்டன. As a media man, I am telling you, the stories were planted. ஆகவே நீங்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை ஏமாற்றாதீர்கள். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். ராணுவ கட்டுப்பாடோடு கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவின் தலைவர்கள் எல்லா மேடைகள்லையும் சொல்லுவாங்க. ஆனா இன்று நடந்திருக்கக்கூடிய விஷயம் பார்த்தா, திருநெல்வேலியில முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் SP வேலுமணி முன்னாடி அதிமுக நிர்வாகிக்குள்ள சலசலப்பு, ஈவன் கைகலப்பு வரைக்கும் அது நகர்ந்திருக்கு. இன்னொன்று, தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணத்தில் நடந்த கூட்டத்திலையும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு முன்னாடி கைகலப்பு, அவர்கிட்ட பேசின விஷயங்கள் ரொம்ப சலசலப்பாக மாறி இருக்கு. நேற்று காரைக்குடியில், அதற்கு முன்னாடி நாள் திருச்சியில் தங்கமணி அவர்கள் வெளிப்படையாகவே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறார். என்னதான் நடக்குது அதிமுக? நீங்கள் கூறுகிற இந்த இராணுவ கட்டுப்பாடு இந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது. அது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தொண்டர்கள் மீது எவ்வளவு பரிவுணர்ச்சியோடு அவர்களுடைய சுகதுக்கங்களில் அக்கறை செலுத்துவார்களோ அதே மாதிரி தவறு செய்கிறவர்கள் விஷயத்தில் மிகுந்த கண்டிப்போடு இருக்கக்கூடிய ஒருவர். நீங்கள் கூறுகிற இராணுவ கட்டுப்பாடு என்பதெல்லாம் முன்பொரு காலம் என்பது போல ஆகிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது அந்த இயக்கம் அவரது கம்பீரமான தலைமையின் கீழ் ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு காட்சியளித்தது. அதற்கு காரணம், அவர் எவ்வளவு தூரம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மீது பாசமும் பரிவும் கொண்டிருப்பாரோ அதே போல அதே எக்ஸ்ட்ரீமில் தவறு செய்கிற விஷயத்தில் நிர்தாட்சியமில்லாமல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடை பேணுவதில் ஒரு புகழ்மிக்க தலைவராக இருந்தவர். அப்படி ஒரு டிசிப்ளின் அவருக்கு மெயினாக அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போது தலைமை பலவீனமாக இருப்பதன் அடையாளம்தான் இவையெல்லாம். நீங்கள் கட்சி இன்னொன்று, ஒரு கட்சி வெற்றி பெறப் போகிறது, அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் எந்த விதமான முட்டல்களும் மோதல்களும் இருக்கக்கூடாது என்கிற இயற்கையாகவே ஒரு கவலை, நாம் பதவிக்கு வர வேண்டும், பதவி கோர வேண்டும், ஆகவே நாம் பெயர் எடுக்க வேண்டும் என்கிற உணர்வெல்லாம் பல்வேறு காரணங்களால் ஒரு கட்டுப்பாடு என்பது வலிமையான தலைவர் இல்லாத போது உருவாக வேண்டும். இப்போது அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடிய சூழல் இல்லை. வெற்றி பெறும் கட்சிங்கிற நம்பிக்கை அதுவே குறைந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த கட்டுப்பாடின்மைக்கு ஒரு காரணம். என்ன காரணம்? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோஷ்டி இருப்பது என்பது ஆளுகிற கட்சியிலும் இருக்கிறது, எதிர்கட்சியிலும் இருக்கிறது. காங்கிரஸில் பல கோஷ்டிகள் இருக்கும், அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஒரு எலெக்ஷன் நெருங்குகிற நேரத்தில், ஒரு ஆண்டுதான் என்கிற போது அந்த மாவட்டத்திலோ அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு சலசலப்பு என்பது அந்த கட்சிக்கு
ஒரு நல்ல சமிஞ்ஞையாக இருக்காது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிறது என்கிற நிலையில் கட்சி பணிகளை விறுவிறுப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலாய்வு குழுவை போறதே ஏன் தோத்தோம் இன்னும் செய்ய வேண்டியது இதற்காகத்தான் போகிறார்கள். ஏன் அந்த பயணம் முதலில் அமைக்கப்பட்டது என்றால் கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அந்த பணிகளில் அவர்கள் முழுமையாக ஈடுபடவில்லை, ஒதுங்கி இருந்ததால் தான் இந்த வாக்குச்சரிவு என்கிற கருத்தெல்லாம் முன்னணி தலைவர்களால் முன்வைக்கப்பட்டது. அந்த பரிசீலனையின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. இப்போது போகிற போது அவர்களுக்கு தெரிகிறது இவர்கள் எல்லாம் என்ன நிலைமையில் ஆட்சியில் இருந்தபோது தொண்டர்களையோ அல்லது கீழ்மட்ட நிர்வாகிகளையோ நடத்தினார்கள், வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் இருப்பதை இப்போது நேரடியாக பார்க்கக்கூடிய நிலைமை நேரிட்டிருக்கிறது. ஆனால் முக்கிய பிரமுகர்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பிரச்சனைகளில் ஈடுபடுபவர்களை நீக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இவர்கள் மத்தியில் இப்போது ஏற்பட்டுவிட்டது. அதுவும் இந்த மாதிரியான ரகளைகளுக்கு காரணம். மூத்த தலைவரையே நீக்கினாரே தளவாய் சுந்தரம் என்பவர் தனித்துவமான ஒரு நிகழ்வு. நீங்கள் அதை பொதுமைப்படுத்தாதீர்கள். இன்னொன்று, அவர் பின்னால் பெரிய கோஷ்டி கிடையாது. நீங்கள் கோஷ்டி பின்னால் வைத்திருக்கிற யாராவது ஒருவரை நீக்க முடியுமா? நான் கேட்கிறேன், 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் தோற்றார்களே, அந்த நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் யாரையாவது 2 பேரை பதவியிலிருந்து தூக்கினீர்களா? என் தூக்க முடியுமா? நான் கேட்கிறேன். யாராவது எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க. திரு SP வேலுமணி பின்னாடி ஒரு 7-8 MLAக்கள் இருக்காங்க, ஒரு 3-4 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. திரு CV சண்முகம் முன்னாடி இப்படிதான் இருக்காங்க. நீங்க வந்து வாயிலா பூச்சி மாதிரி தலவாய் சுந்தரத்தை நீங்க இது பண்ணலாம், மற்றவங்களை அந்த மாதிரி பண்ண முடியுமா? தலவாய் சுந்தரம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார், ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போது கட்சியில வந்து அதிகார மையங்களாக சில பேர் தான், 1-2 மாவட்ட செயலாளர்கள் உழைச்சிருக்காங்க, ஆனாலும் தோல்வி அப்படிங்கிற ஏதாவது கூட்டணி அமைக்காதது இந்த மாதிரி காரணங்களால நினைச்சு கூட நடவடிக்கை எடுக்காம இருக்கலாம்ல. சரி, நீங்க நான் என்ன சொல்றேன், டெபாசிட் போன இடங்கள் அப்படி பார்க்க முடியாது. எவ்வளவு வாக்கு வந்திருக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கணும்ல. அந்த 6 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களை மாத்தினீங்களா? ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கா? நான் என்ன சொல்றேன், பொதுவாகவே அதிமுகவில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோர்வுக்கு காரணம் கூட்டணி யாரும் வரவில்லை என்கிற ஒரு அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கையை போக்குவதற்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. அவநம்பிக்கையை போக்கி உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். நெல்லையில நடந்ததற்கோ, தஞ்சாவூர்ல கொள்கை பரப்பு செயலாளர், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடு, அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் இருக்கு. திருச்சியில எல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் தேர்தலுக்கு முன் மிக விரைவாக சரி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. நான் சொல்ல வந்த கருத்து, நீங்கள் திரு மக்கள் தலைவர் MGR அவர்களோடோ செல்வி ஜெயலலிதா அவர்களோடோ திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது என்பதற்கு இவை மற்றும் ஒரு உதாரணம். இப்படி ஒரு நிகழ்வு ஒரு ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் தலைமையா இருக்கும் போது நடந்ததுன்னா எப்படி சார் நடக்கும்? அதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் நீங்களே நிறைய விஷயங்களை கவர் இல்ல நான் சொல்லுவது, அந்த கட்டுப்பாடின்மையே இருக்க முடியாது. நீங்கள் வந்து எந்த விதமான கட்சி ரீதியான புகார் என்றால் பல நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்கிறார். நான் தனிப்பட்ட ரீதியிலான புகார்களையே, அவர் விரும்பாத புகார்களையே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் வந்து எதிர்பார்க்கிறாரோ அப்படி இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட புகார்களிலேயே அவர் மிக கடுமை காட்டியிருப்பதை நான் நன்றாக அறிவேன். ஆகவே செல்வி ஜெயலலிதா காலத்தில் இத்தகைய ஒழுங்கின்மை வெளிப்பட்டதே கிடையாது, பொது வெளியில் வெளிப்பட்டது இல்லை. கட்சியில் செயல்பாடு சம்பந்தமாக 2 பேருக்குள் வாக்குவாதம் அல்லது ஏதோ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை என்று அவர் கவனத்திற்கு போயிருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமைதான் இருந்தது. கூட்டுறவு அமைப்புகளில் சொல்ல வேண்டுமானால் கட்சி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சில பேர் பதவிகளை சிபாரிசு செய்திருக்கிறார்கள் என்ற புகார் அவர் கவனத்திற்கு சென்றவுடன் கூட்டுறவு அமைப்புகளை கலைப்பதற்கு அவர் முன் வந்து விட்டார். அவ்வாறு பொறுப்புகள் வந்த இடத்தில் கூட்டுறவு அமைப்புகளை கலைப்பதற்கு அவர் முன் வந்தார். 1-2 மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அப்போது அமைச்சர்களாக இருந்தவர்கள் தலையிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். ஆகவே செல்வி ஜெயலலிதா என்பவர் கராரான நடவடிக்கைக்கு பெயர் போனவர், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்ப கள ஆய்வு கூட்டம் கள ஆய்வு அப்படின்னு நடத்துறதுக்கான காரணமே நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி நம்ம மறுபடியும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கும், அங்க போய் தலைவர்கள் வந்து ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பாக்குறதா இருக்கட்டும், இன்னும் அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இதற்காக தான் அவங்க போறாங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. ஆனா SP வேலுமணி நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து முக்கிய தளபதியா பார்க்கப்படுற ஒருத்தர் போய் கத்தாதீங்க, நிறுத்துங்கன்னு அவர் அந்த மைக் முன்னாடி அவ்வளவு பதறதை பார்க்க முடியுது. திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒருத்தர் சொல்றாரு,
தலைவர்கள்லாம் வந்து நீங்க பேசிட்டு போறதுக்காக கலாய்வு கூட்டம் நடத்துறீங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறோம்னு யாருமே கேட்கவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இப்ப தொண்டர்களோட மனநிலைய இங்க போறவங்க கேட்கவே இல்லையா? இதுல வேற ஏதாவது பிரச்சனைகள்? நிச்சயமா இப்படி பொதுவாக நம்ம நம்பிக்கையா இருங்க, வந்துடும், பேசிடுவோம், நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பலமான கூட்டணி உருவாக போகுது, இதை சொல்றதுக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி தான் அது நடக்குது. கருத்து கேட்பதில்லை. நீங்க முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்விக்கு பிறகு மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆய்வு கூட்டம் நடத்தினார்ல, அதுலயே கருத்து கேட்கல. நீங்க அதற்கு முன்பு தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட எஸ்ஆர் நோ சொல்லிட்டு உட்காருங்க, காரண காரியங்கள்லாம் தேவையில்லை என்று சொல்லிதான் சொல்லுவார். காரண காரியங்கள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எதற்காக நீங்கள் கருத்து கேட்கிறீர்கள் நான் கேட்கிறேன். அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற நிலைமை. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக தேவையா இல்லையா, அந்த கருத்து வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அந்த கருத்து வலுப்பெறக்கூடாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஒரு மீட்டிங்ல கூட யாரும் எந்திரிச்சு பேசிடக்கூடாது, இது பற்றி வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார். ஏனென்றால் அது டிவைடட், ஹவுஸ் இஸ் டிவைடட் என்று காட்டிவிடும். எல்லாம் ஒரு பக்கமாக இருப்பதை போன்ற தோற்றத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகவில் பெருவாரியானவர்கள் இந்த இணைப்பை விரும்பவில்லை. திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் போன்றோரை அணுகுவதில் என்ன அணுகுமுறை தேவை? திரு டிடிவி தினகரனோடு கூட்டணி தேவை. திரு ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்துக் கொள்ளலாம். திருமதி சசிகலாவை ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஆனர் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு திறந்த விவாதம். அந்த திறந்த விவாதத்திற்கு அவர் நிர்வாகிகளோடும் தயாராக இல்லை. கீழே இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர்கள் அல்லது கிளை செயலாளர்கள் அவர்களுடைய கருத்தறிகிற முயற்சியிலும் அதிமுக ஈடுபட தயாராக இல்லை. நான் இது ஒன்றுதான் என்று சொல்லவில்லை, இது மட்டும்தான் என்று சொல்லவில்லை. போற இடங்கள்ல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதுவான வாதங்களை முன்வைக்கிறாரு. சசிகலாவும் தினகரன் அவர்களும் தான் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க தான் முதலமைச்சர் பதவி எனக்கே திருப்பி கொடுன்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. தான் ஒருத்தங்க, ஜெயலலிதாங்கிற ஒருத்தங்க பல ஆயிரம் பேரை கோடீஸ்வரனா மாத்திருக்காங்க அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். அங்க போய் கலாய்வு கூட்டத்துல அதிமுகவை எப்படி மேம்படுத்தணும்னு பேசுறதை தாண்டி இவங்களை அட்டாக் பண்றதுல திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப முனைப்பார். இதுதான் ஒரு அஜெண்டான்ற நான், இதுதான் ஒரு அஜெண்டா. இந்த கருத்தை மறைமுகமாக விதைத்து விட்டார் வேண்டும். இப்போது இருக்கிற நிலையிலேயே அதிமுக வலுவாகத்தான் இருக்கிறது. இப்படி வேற ஒருத்தர் பேசியிருக்கிறார். இப்போது இருக்கிற நிலையிலே அதிமுக வலுவாகத்தான் இருக்கிறது. இதை எதுக்கு பேசணும்? அதிமுக நீங்க ஓப்பனா அந்த கீழே இருக்கிற கிளை செயலாளர் லெவல்லையாவது யாரையாவது பேச விடணும்ல. தொண்டரெல்லாம் எல்லாரையும் மேலே ஏற்றி நீங்க வரிசையா பேச விடணும். வழக்கமா கலாய்வு கூட்டம் எப்படி சார் நடக்கும்? வழக்கமா கலையாடு கூட்டம் இல்ல, பொதுக்குழுவிலேயே விரும்பியவர்களை பேச அனுமதித்தவர் எம்ஜிஆர். பொதுக்குழுவிலேயே பேச அனுமதித்திருக்கிறார். சத்யா ஸ்டுடியோவிலே மாலை 5 மணிக்கு தொடங்கிய பொதுக்குழு இரவு 9 மணி வரை நீண்ட நேரம் நடந்திருக்கிறது. பல கருத்துக்களை அவர் பேச அனுமதித்திருக்கிறார். சில பொதுக்குழு கூட்டங்கள் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. காலையில் ஒரு அமர்வாகவும் பிற்பகலிலே ஒரு அமர்வாகவும் 2 முறை நடந்திருக்கிறது. கருத்துக்கள் பேச அனுமதிப்பதற்காகவே நீண்ட நேரம் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இங்க பொதுக்குழுவே அப்படி இல்லை. இப்ப நீங்க தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடத்துத, நீங்க என்னத்துக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறீங்க? வெட்டியா சம்பிரதாயத்துக்கு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல இவர் வரவேற்புரை மாதிரி ஒருத்தர் பேசிட்டாரு, அடுத்தது KP முனுசாமி பேசுறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு, நிறைய எடப்பாடி பேசுறவர். எதிர இருக்கிறவர்கள் பொம்மைகளா என்று நான் கேட்கிறேன். அவர்களுக்கு என்று கருத்து கிடையாதா என்று நான் கேட்கிறேன். அவர்களை பேச அனுமதிக்க மறுக்கிற காரணம் என்ன? தமிழக அரசியல் தேர்தல் களம் அடுத்து 2027 நமக்கு சோதனையான களமாக இருக்க போகிறது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் திறந்த மனதோடு கூறலாம். சொல்லுவதற்கு என்ன தயக்கம்? ஏன்னா இவர் ஒரு முடிவெடுத்து விட்டு அதை மற்றவர்கள் மீது திணிப்பதற்கு எதற்கு அந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டுகிறீர்கள்? ஒரு லீடரோட ஸ்டைல் அப்படியே இருக்கும்ல சார். இதுதான் என்னுடைய முடிவு, நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ண. நீங்கள் அப்படிப்பட்ட தகுதிக்குரிய தலைவர் அல்ல என்கிறேன் நான் என்ன சொல்றேன், உங்க எம்ஜிஆர் அவர்களோ மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ ஆளுமை மிக்க புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவோ அல்ல. நீங்க அவர்களே சில பேரிடம் கருத்து கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நாஞ்சில் மனோகரன் நாவலர் இவர்கள் STS, முக்கியமாக STS இவர்களிடெல்லாம் கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார். செல்வி ஜெயலலிதாவும் அதே போலதான். நால்வர் அணி முதல்ல ஆரம்பத்தில் இருந்தது. பண்ருட்டியார், அரங்கநாயகம் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, திருநாவுக்கரசு கலந்து பேசியிருக்காங்க. கருத்து வேறுபாடு பண்ணவர்கள் அவங்க வெளியே போறாங்க, அது வேற விஷயம். ஆனால் கலந்து பேசி இருக்கிறார் ஆரம்ப நாட்கள்ல. நீங்க யாரோடையும் கலந்து பேச மாட்டேன். நான் உங்களுக்கு நேரடியாக பேசியவன் சில பேரோடு என்ற முறையில் அந்த ஒரு தகவலை சொல்றேன். இவர் அண்மை காலமாக யாரோடும் எந்த விஷயம் சம்பந்தமாகவும் கலந்து பேசுவதில்லை. யாரோடும்னா முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு 5-6 பேரை அழைத்து எந்த பிரச்சனையின் மீதும் கருத்து கேட்பதில்லை. இவருக்கு நெருக்கமாக இருப்பது என்பது ஒரு சில பேர் தான், மிகச்சிலர் தான் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் கருத்து கூறுகிறவர்கள் அல்ல.
வழிமொழிகிறவர்கள். இவருடைய நினைப்பை இவர் சொல்லுவதை வழிமொழிகிறவர்கள். ஆனா அப்படி இருந்தா ஒரு கட்சிக்கு ஓரிரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையில் இருப்பவர் KP முனுசாமி. ஏன்னா இவருடைய மைண்ட் செட்ல இருக்காரு. அவர் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர் விரும்பாத கருத்தை பேசுவதே இல்லை. அங்கே வெளிப்படையாக சிந்தித்து நீங்கள் சுதந்திரமாக பேச அனுமதித்தால் சிறந்த முறையில் அரசியல் ரீதியாக சிந்தித்து கருத்து கூறக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். எனக்கு நன்கு தெரியும். திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு அன்பர் ராஜா, திரு செம்மலை போன்றவர்கள் ஆழமாக சிந்தித்து சாதக பாதகங்களை அலசி கருத்துக்களை கூறக்கூடியவர்கள். அவர்களுடைய கருத்துக்களை இவர் கேட்பதே இல்லை. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை எதிரொலிக்கிற சில பேர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எக்கோ, அவ்வளவுதான். அது திரு KP முனுசாமி. அதுக்கு பிறகு யாருன்னு பார்த்தா அந்த லெவல் தலைவரே கிடையாது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் இளங்கோவன், இப்படிப்பட்டவர்களுடைய ஒத்து ஊதுகிறவர்களுடைய வைத்துக்கொண்டு கீழேயும் அதுதான் நடக்கிறது. நீங்க ஒரு பக்கம் இதை சொல்றீங்க, எல்லாரும் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒத்து உதறவுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் அதே KP முனுசாமி இந்த எலெக்ஷன் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத ஒரே வார்த்தையில சொல்றாரு. இது வாழ்வா சாவா போராட்டம் அதிமுகவுக்கு அப்படிங்கிறாரு. தங்கமணி அவர்கள் பேசும்போது நீங்க இப்படியே உங்களுக்குள்ள முரண்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 2026 எதிர்கட்சியாவே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. அப்ப கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு இந்த எலெக்ஷன் எவ்வளவு முக்கியமானது, அதிமுக இப்ப எப்படியான நிலைமையில இருக்குதுங்கிறத வெளிப்படையா சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியாதா? நிச்சயமாக நான் என்ன சொல்றேன், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் அதை அப்படியே எதிர்ப்பு குரல் இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என்ற மனநிலைக்கு அவர் வந்து விட்டார். நான் சொல்லுவது என்னன்னா, திறந்த ஆரோக்கியமான விவாதம், ஓப்பன் டிஸ்கஷன் அமங் ஈக்குவல்ஸ். இவர்கள் வந்து கீழே இருப்பவர்கள் அல்ல. அதை அவர் முதலில் நன்றாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைக்கிறார், நாம லீடர் நினைக்கிறார். யூ ஆர் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல், யூ ஆர் நாட் லீடர். லீடர் என்பவர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். நீங்க இப்போது இருக்கிற செட்டப் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல். நீங்கள் உங்களோடு அமைச்சரவையில் சகாவாக உங்களை விட சீனியர் பொசிஷனில் இருந்தவர்கள் இன்றைக்கு உங்கள் தலைமையில் இருக்கிறார்கள். உங்கள் அமைச்சரவையில் நீங்கள் எங்கே இருந்தீர்களோ உங்களுக்கு முன்னால 2-3 சீட் உட்கார்ந்துட்டு இருந்தவங்க தான் உங்களோடு இருக்கிறார்கள். ஆகவே திறந்த விவாதம், ஆரோக்கியமான விவாதம் நடத்துவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது என்று நான் பார்க்கிறேன். இப்ப இப்படியே ஒரு வேளை தொடரும் பட்சத்துல என்ன நடக்கும் சார்? இல்ல, வலுவான கூட்டணி இன்றைய அமைவது காலத்தின் கட்டாயம். திண்டுக்கல் சீனிவாசன் நீங்க நடுவில் கேள்வியின் நடுவே சொன்னீர்கள், நான் அதை குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். இப்ப நீங்க வந்து கோடிகளில் பேரம் என்ற ஒரு போட்டு உடைத்து 50 கோடி 100 கோடி 20 சீட்டுன்னு வரும்போதே வராங்கன்னா அந்த அந்த செயலுக்கு வித்திட்டது இன்றைய அதிமுக தான். அப்ப அதோட சேர்த்து சொல்றாரு, கூட்டணி அமைக்கிறத எடப்பாடி பாத்துக்குவாரு, நீங்க பேசி அதையும் கெடுத்து விட்டுறாங்கிறாரு. வலுவான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைப்பாருங்கிறாரு. இல்ல, அமைப்பாருன்றாரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலும் இதையேதான் நண்பர் ஜெயக்குமார் சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் நன்றாக நினைவில் வைத்திருப்பீர்கள். திமுக கூட்டணி உடைய போகிறது, எல்லாரும் ஒரு தவா ஜோரா கைத்தட்டுங்கன்னு சொல்லாத குறையாக ஜெயக்குமார் சொல்லிக் கொண்டிருந்தார். வித்தை காட்டுவனை போல சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்றாங்க விசிக, காங்கிரஸ் வரப்போகிறது சொல்லுகிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப ஆகவே நீங்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை ஏமாற்றாதீர்கள். நீங்கள் ஆரவ அர்ஜுனாவை நம்பிக்கொண்டு பேரம் பேசி பார்த்தீர்கள், தூதுவிட்டு பார்த்தீர்கள். அதே மாதிரி விஜய் அவருக்கு நெருக்கமான உறவினர் வழியாக அப்ரோச் பண்ண முடியாதா என்ற ஒரு முயற்சி நடந்தது. இதை என்னிடத்தில் தெரிவித்தவர் ஒரு முன்னாள் அமைச்சர். ஆகவே அப்படி முயற்சித்த பிறகு பத்திரிகைகளிலே செய்திகளை விதைக்கிறீர்கள். 80 சீட்டு துணை முதல்வர் செய்திகள் விதைக்கப்பட்டன. as a media man I am telling you the stories were planted. அது என்ன ஆச்சுன்னா எதிர்மறை விளைவை தோற்றுவித்தது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன பண்ணாரு, அந்த மாதிரியான எண்ணமே இல்லை, நாங்கள் விஜய் முதலமைச்சராக்குவதுதான் நோக்கம். இனி எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சராக்க ஒத்துக்கொள்ள போகிறாரா, இல்லை இன்னமும் சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க போகிறாரா கூட இருப்பவர்களுக்கு? விஜய் நம்மளோட தொடர்புல தான் இருக்காரு, இன்னும் விமர்சிக்க வேணான்றாரு. விஜயை விமர்சிக்க வேண்டாம். என்ன காரணம், இருக்கிற 1-2 சாய்ஸு, 1-2 ஆப்ஷன், அதுவும் நம்ம வாஷ் அவுட்னோம்னா நமக்கு சீட்டுக்கு போட்டி போடுறதுக்கு ஆள் தேட வேண்டி வந்துடும். நாடாளுமன்ற மோசமான நிலைமையில இல்ல கூட்டணி இல்லைன்னா நான் சொல்றது இப்ப நிலைமையில நான் சொல்லல. வலுவான தொகுதிகள் அதிமுகவுக்குன்னு ஒரு 40-50 தொகுதிகள் இருக்கு, 30-40 தொகுதிகள் இருக்கு. அதிமுகவுக்கு வலுவான பேஸ் உள்ள தொகுதிகள், அதுக்கு போட்டி போடுறதுக்கு முண்டி போடுவான். திமுகவுக்கு அதே மாதிரி வலுவான தொகுதிகள்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்கணும்ல. நீங்க கூட்டணி கட்சி தலையில கட்டி இருங்க,
150 சீட்டில் ஏடிஎம்கே நின்னதுன்னா ஒரு 80 சீட் மற்ற கட்சிக்கு தள்ளி விடுது. அந்த 80 எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? நான் 80 தண்ட தொகுதின்னு சொல்ல மாட்டேன். அதில் ஷூரா நின்னா தோப்புன்ற ஒரு 40-50 வலியே அவங்க தலையில கட்டுவாங்க, கூட்டணி கட்சி தலையில கட்டுவான். அவன் அழுதுகிட்டே தான் வாங்கி போவான். என்னன்னா வேவ் வந்தா ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு போவாங்க. இல்லை அந்த இடத்துல ஒரு வலிமையான மாற்றுக் கட்சி வேட்பாளர் இருந்தால் அவர் ஜெயிச்சிடலாம் அப்படி. ஆகவே இதற்காக நான் இதை சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கு ஏடிஎம்கே இன் a desperate mood to woo some other party. நாட் ஒன்லி ஃப்ரம் டிஎம்கே அலையன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு. டிஎம்கே அலையன்ஸில் அவங்க எதிர்பார்த்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் உலுக்கி வெளியெடுக்கலாம்னு நினைக்கிறது திருமா. காங்கிரஸ் என்னை பொறுத்தவரை 2000 அவர்களுக்கு இது முக்கியம் இல்லை, 29 அதுதான் முக்கியம் அவர்களுக்கு. ஏன்னா இந்திய அலையன்ஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிலையபிள் பார்ட்னர், ஸ்ட்ராங் பார்ட்னர் இஸ் டிஎம்கே. ராகுல் காந்தி மோடியினுடைய செல்வாக்கில் ஒரு டென்ட் ஏற்பட்டும் போது அந்த இடத்தை காங்கிரஸ் நிரப்பும் என்ற ஒரு கணக்கில் இருக்கார். அந்த கணக்கு முதலிலேயே தகராறாகிவிடும். திமுகவோடு தகராறாகிவிட்டால் காங்கிரஸ் எப்போதுமே மாநில நலன்களை விட, அதாவது மாநில பிரிவு, மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறது இல்ல ஸ்டேட் யூனிட்டினுடைய நலன்களை விட, நான் சொல்வது இப்போதல்ல, திருமதி இந்திரா காந்தி காலத்தில் இருந்து, ஸ்டேட் யூனிட்டினுடைய நலன்களை விட டெல்லி மத்திய சென்ட்ரல் பார்ட்டி அதனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் காங்கிரஸுக்கு டாப் பிரையாரிட்டி. இது புரியாமல் இருந்தால் எடப்பாடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவருடைய அரசியல் புரிதல் என்பது மிக பலவீனமானது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக காரர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளராக கூடிய மருது அழகராஜ் சொல்றாரு, பல அதிமுக இளைஞர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஓட்டு தாவேகா பக்கம் மாறும், இதே நிலைமை நீடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதிமுக ஒரு மதிமுகவா மாறும், தாவேகா அதிமுகவா மாறுங்க. நான் அந்த அளவு பில்டப் கொடுக்க தயாராக இல்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக விஜய் பின்னால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது. நான் சொல்லுகிற அதே அதிமுகவுடைய பிக்சர் இருக்கிறது அல்லவா, ஒரு டெஸ்பரேட் நீட் ஆஃப் அலையன்ஸ், அதே நிலைதான் விஜய்க்கும். விஜய் தன்னுடைய தலைமை என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார். நான் சொல்வது இன்றைய தேதி வரை. இன்னும் சுற்றுப்பயணம் போய் வந்த பிறகு ஒருவேளை களநிலை புரிந்து கூட்டணி அவசியம், அதுவும் தன் தலைமை இல்லை, விட்டு கொடுத்தாவது ஏதாவது ஈக்குவல் பார்ட்னராக போக முடியுமா அல்லது கொஞ்சம் இறங்கி போக முடியுமா என்ற முடிவுக்கு வந்தால் அவர் அடிபடாமல் தப்பிப்பார், சேதாரம் இல்லாமல் தப்பிப்பார். அடிபடாமல் என்றால் நான் அரசியல் சொல்லுவேன். ஆகவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற அந்த மருது அழகராஜ் அவர்கள் சொல்லுகிற கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். அதிமுக மோசமான தோல்வியிலும் 22% 20 முதல் 22% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அதிலிருந்து இன்னும் சேதாரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. விஜய் கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள், அவருடைய கட்சி அல்லது அந்த ஆதரவு இளைஞர்கள் இதுவரை வாக்களித்து வந்த கட்சிகளிலிருந்து விலகி அவர் கட்சிக்கு வாக்களிப்பார்களே தவிர புதிதாக அவர் ஒரு கூட்டத்தை இழுக்க முடியுமா என்பது இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் an alliance. விஜய் அந்த மாநாடுல பேசின பேச்சிற்கு பிறகு அதிகமாக ஒரு ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தின இயக்கமா பேசப்படுறது, இல்ல தலைவரா பேசப்படுறது சீமான் அவர்களை சொல்றாங்க. அவருடைய கட்சியின் வாக்குகள் இந்த பக்கம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பல பாமகவை, விசிகாவை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல இருந்து சொல்றாங்க. அதிமுக கூட சிலர் சொல்றாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழல்ல ரொம்ப கடுமையாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்த ஒரு தலைவரா இருந்தவர் சீமான். அவரு சமீபத்துல நேற்று இரவு போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுவும் பெரிய விவாதமா மாறி இருக்கு. இதை எப்படி பார்க்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திரு சீமான் அவர்கள் சந்தித்தது எனக்கு அது ஒன்றும் பெரிய அதிர்ச்சி அளிக்க அல்ல வியப்பளிக்கவோ நான் நினைக்கல. அரசியல் சூழல் குறித்து நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சீமானிடம் திரைத்துறை சம்பந்தமாக மட்டுமின்றி நிச்சயமாக அரசியலும் பேசியிருக்க கூடும். திரு சீமான் அவர்கள் அப்போது எதிர்த்தார் என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அவர் அரசியலுக்கு வரவில்லை என்கிற நிலையில், அதே நேரத்தில் அவர் முன்பு அரசியல் களத்தில் வருவதாக அறிவித்த போது உங்கள் நிலை என்ன என்று பல கேள்விகளை எழுப்பிய சீமான் அதே சமயத்தில் அந்த சமயத்திலும் சரி வேறு 1-2 சம்பவங்களின் போதும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைத்துறை புகழையோ அவரது செல்வாக்கையோ அவர் என்றைக்கும் குறைத்து மதிப்பிட்டு பேசியதே இல்லை. அவர்தான் சூப்பர் ஸ்டார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அவர் மீது அவர் மிகுந்த மதிப்புடையவர் தான். இந்த சந்திப்பின் மூலம் ரஜினி ரசிகர்களுக்கு சீமான் மீது ஒரு பெரிய பரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையில் அது அவருக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி
அவருடைய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கலைங்கிற போன சூழல்ல சீமான் அவர்கள் தான் கடுமையா எதிர்த்தாரு. இப்ப இவர் போனனால அந்த ரசிகர்கள்லாம் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு. இந்த பக்கம் மொத்தமா வந்துருவாங்கன்னு நான் சொல்லல. சீமான் அவர்கள் மீது ஒரு பரிவு ஏற்படும். நம்ம தலைவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, விஜய் எதிர்த்து நிக்கிறாரு அவரு. ஏன்னா அவருக்கு ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் பக்கம் ஈர்ப்பு வரணும்னு அவசியம் இல்லை. ரஜினி ரசிகர்கள் ஒரு மாதிரி விஜய் எதிர்த்த இடத்துல தான் இருப்பாங்கல்ல. விஜய் எதிர்க்கிற இடத்துல இருப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய கருத்தியல் நான் பார்த்தது ஆன்மீக அரசியல்னு சொல்லியிருந்தார். ஆன்மீக அரசியல், தேசிய அரசியல். அவர் பேசுவது நேர் எதிர் அரசியல், திராவிடம் தமிழ். ஆகவே ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கருத்தியலை பெருவாரியாக வரித்து கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் விஜய் ஆதரவு நிலை எடுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா இவரு சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் ஆதரிச்சுட்டு வந்துட்டே இருந்தாரு. மாநாட்டுக்கு முன்னாடி நாள் கூட என் தம்பி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு அரசியல் ரீதியான எதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி ஒன்னா இருக்க முடியும், நீ நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக முடியும், ரெண்டு ஒண்ணுன்னா அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு ஹார்ஷான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாரு. அரசியல் ரீதியாகவும் என்னென்ன காரணங்கள்லாம் ரஜினி கூட இருக்க சந்திப்புல மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார். இதன் தொடர்ந்து அவர் அந்த சந்திப்பு பற்றி பேச போகிறாரா ஏதாவது என்று பார்க்க வேண்டும். அரசியல் பேசணும்னு சொல்றாரு. இன்னும் வெற்றிடம் தமிழ்நாட்டுல இருக்குங்கிற கருத்து உண்மைதாங்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். திரு ரஜினிகாந்த் அவர்களை அவர் உயர்வாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த சந்திப்புக்கு பிறகு. திரு சீமான் விஜய் எதிர்ப்பு நிலை கொண்டவர் என்பது ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும். விஜய் கருத்தோடு ஒத்துப்போகாத மனநிலை கொண்டவர்கள் ரஜினி ரசிகர்கள் அல்லது ரஜினி சார் அந்த மனநிலை கொண்ட அவர் அந்த கருத்தோடு ஒத்து போகக்கூடியவர் அல்ல. அவருடைய சித்தாந்தம் என்று அவர் சொன்ன சில விஷயங்களோடு திரு ரஜினி சாருடைய மைண்ட் செட் ஒத்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அது ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் சீமானை ஆதரிக்க முன்வந்தால் அதில் வேப்படைவதற்கு இல்லை. இவ்வளவு நாள் அப்ப பண்ணது என்ன அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கே சீமான் அவர்களை பலரும் விமர்சிக்க காரணம் அவ்வளவு பேச்சு ரஜினிக்கு எதிராக பேசுனீங்களே, இப்ப போய் ஒரு அரசியலுக்கு வரும்போது அவரை குறித்து அல்லது அவர் சார்ந்திருக்கிற நிலை குறித்து விமர்சி. அவர் தமிழரே இல்ல, வேற மாநிலத்தை சேர்ந்தவர் இல்ல, தமிழர் அரசியல் இல்ல. நான் அதான் சொல்றேன். நான் ஒன்னு சொல்றேன். தமிழகத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன்தான், தங்கி பிறந்த தமிழன்தான் ஆள வேண்டும் என்பது அவர் நிலைப்பாடு. அதை நான் ஏற்கிறேனா இல்லையான்றது வேற. நான் மக்கள் ஆதரிக்கிற யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம்ன்ற கருத்துடையவர். இந்த மண்ணில் நீங்கள் தமிழர் அல்ல, சிங்களவர் அல்ல, இலங்கையில் பிறந்தவர், மலையாளி என்று வெவ்வேறு விதமாக சொல்லி இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு மோசமாக பேசிய போதும் மக்கள் அதை 3 முறை நிராகரித்து எம்ஜிஆர் அவர்கள்தான் 77 பொறுப்பேற்ற எம்ஜிஆர் அவர்கள்தான் மறைகிற வரை முதலமைச்சர் என்கிற வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் தீர்ப்பின் மூலம் எழுதி காட்டினார்கள். ஆகவே சீமான் கருத்தை நான் ஏற்கவில்லை. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வர முடியாமல் போனது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேர்ந்த ஒரு துரதிர்ஷ்டம் என்று பார்க்கக்கூடியவன் நான். ஏனென்றால் அவர் எவ்வளவு தனிப்பட்ட முறையிலும் அல்ல, தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் என்பது மட்டுமல்ல, இதய சுத்தியோடு உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவர் அல்ல, உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர் அல்ல என்பதை தனிப்பட்ட முறையில் சில ஆண்டுகள் நெருங்கி பழகி உணர்ந்தவன் என்கிற முறையில நான் நன்கறிந்தவன். அவர் இந்த கொரோனா பெருந்தொற்று பெரிதாக பரவி அவரும் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் என்ற நிலையில் கொரோனா இந்த தொற்று மக்கள் பெரும் திரளாக கூடுகிற இடத்தில் அது பரவக்கூடாது என்கிற காரணத்தால் தான் இந்த நேரத்தில் அது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எதனால் அவர் அந்த முடிவை கைவிட நேர்ந்தது என்று. ஆகவே திரு சீமான் எதிர்ப்பினாலேயே ரஜினி வளர முடியாமல் போயிருப்பார் என்று நான் கருதவில்லை. ஆனால் இப்போது அவர் சந்திப்பை ரஜினி ரசிகர்கள் ஆதரவை இதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக அவ்வளோ தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்திட்டு இவர் ஒரே சந்திப்புல அது நல்ல சந்திப்பா மாத்தி நல்ல ஒரு அது நான் நீங்க அது தப்பு இல்லையான்னு ஒரு நீங்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம். கவுண்டமணி ஜோக்குல தான் சொல்லணும் உங்களுக்கு. அரசியல்ல நீங்கள் நான் என்ன சொன்னேன், எம்ஜிஆரை அவ்வளவு வன்மையாக எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு நான் சொல்ல வந்தது அமெரிக்காவில் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார அணுகுமுறை, நான் அப்போது செய்தியாளர் என்பதால் நீங்கள் அப்போது படித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதால் நான் இந்த கருத்தை சொல்றேன். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை எம்ஜிஆருக்கு பரிந்து பேசுகிற வகையில் இல்லை. அதிமுக விமர்சிப்பதற்காக எம்ஜிஆருடைய உடல்நிலையையும் இழுத்து பேசியது மக்கள் ரசிக்கவில்லை. எம்ஜிஆர் அங்கே வெறுமை வெஜிடபிளாக இருக்கிறார், ஆகவே எம்ஜிஆரை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் திரும்பி வரமாட்டார் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது.
திராவிட முன்னேற்ற கழக மேடையில் ஒரு பேச்சாளர் மிக மோசமான முறையில் தன் பேச்சை தொடங்காமல் எம்ஜிஆருக்காக இரங்கல் என்கிற பொருள்பட அவர் பேசினார். ஆனால் இது நெகட்டிவாக போகிறது. தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் மீண்டும் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் 40 ஆண்டு கால நண்பர் நலம் பெற நானும் வேண்டுகிறேன் என்று முரசொலியில் கடிதம் எழுதியவர் தான் கலைஞர். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் நலம் பெற்று திரும்பி வந்ததும் அந்த ஆட்சி பொறுப்பை அவரிடமே ஒப்படைக்கிறேன், ஆகவே திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அரசியலில் நேற்று பேசியது வேறு, இன்று செயல்படுவது வேறு என்பதெல்லாம் அதுக்காக அப்படியே ஒரு மாத்திரத்திற்குள்ள என்றால் சக நண்பன் தோழன் அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். நேர் எதிரான நிலைப்பாடுகள் அரசியலில் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நான் கலைஞர் கால உதாரணமும் சொல்லிவிட்டேன். அண்மை கால உதாரணம் உங்களுக்கு தேவை என்றால் திரு வைகோ, சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லலாம். அவர் எங்கே இருந்து தொடங்கினாரோ, திமுகவில் இருந்து வெளியே போய் எந்த புள்ளியில் இருந்து தொடங்கினாரோ அதே புள்ளியில் இன்று சங்கமித்து விட்டார். இதுதான் உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில். விஜய் வருகை, விஜய் மாநாட்டுல பேசின பேச்சுங்கிறது பெரிய சலனத்தை ஏற்படுத்தின கட்சியா நாம் தமிழர் தான் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கவில்லை. தமிழக அரசியலில் அதிர்வலைகளை அது தோற்றுவித்தது, நான் அதை மறுக்கவில்லை. பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் அதன் பிறகு அவரிடம் செயல்பாடு இல்லை. என்ன நிலை என்றே தெரிந்து கொள்ள முடியவில்லை. புசியாக பார்த்து ஏதாவது பேசினால்தான் உண்டு, அறிக்கை விட்டால்தான் உண்டு என்கிற நிலையில் அந்த கட்சி இருக்கிறது. அவ்வப்போது கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கோ ஸ்லீப்பிங் மோடுக்கோ போவது அரசியலில் வளர்கிற ஒரு தலைவருக்கு நல்ல சமிகை அல்ல என்பது என்னுடைய கருத்து. விஜய் வெர்சஸ் உதய், இந்த பக்கம் அதிமுகல இருக்கக்கூடிய சலசலப்புகள் அப்படின்னு தொடர்ந்து பேச்சுல இங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல பரபரப்பா திமுக, அதிமுக, விஜய் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், சீமான் எல்லாமே போயிட்டு இருக்கு. பாஜக கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி இருக்கு. அதோட இன்னைக்கு ஒரு நாளேட்டுல ஒரு செய்தியும், இங்க நடந்த உறுப்பினர் சேர்க்கையில டெல்லி பாஜக திருப்தி அடையல, தகுந்த நம்பர்ஸ் வரல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நவம்பர் 28 வர இருக்கிறார்னு செய்திகள் வருது. பாஜக என்ன நடக்குது சார்? நீங்கள் கூறியது போல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்ற பிறகு ஒரு விறுவிறுப்பான அரசியல் பார்க்க முடியவில்லை என்பது பொதுவாகவே அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் பொதுவாக பல பிரச்சனைகளில் தமிழக பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய எச் ராவா அவர்களாகட்டும், அதே போல முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். திருமதி வானதி சீனிவாசன் சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் என்ற முறையில் அவரும் கருத்துக்களை கூறியிருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு பாலிடிக்ஸ் என்பது திடீரென்று அவர் மாநாடு விஜய் போட்ட உடனே விஜய் வர்சஸ் டிஎம்கே என்று மாறுமா என்று இருந்தது. டிஎம்கே அலட்சியப்படுத்திய பிறகு டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் வார்த்தை போக தொடங்கியது. ஒரே மேடையில் விவாதிக்கலாமா என்ற சவால்லாம் விட்டாங்க. அதில் சும்மா வெற்று சவால். ஒரே மேடைக்கு இவங்களும் போக மாட்டாங்க, அவங்களும் வர மாட்டாங்க. மக்களை ஏமாத்துற வேலை அதெல்லாம், இந்த சவால் விடுறதெல்லாம். டிஎம்கேக்கு என்னன்னா, விஜய் இதன் மூலம் ஓரம் கட்டப்படுகிறார், மீடியாவின் கவனத்தை பெறவில்லை. ஏன்னா 4-5 நாள் டிவியில் ஒரே விஜய் டிபேட்டாக இருந்தது. டிஎம்கே அதை ரசிக்கவில்லை. திமுக, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், திமுகவின் பிரதிநிதிகள் அந்த விவாதத்திற்கு அனுப்பப்படவில்லை. நானும் விவாதங்களுக்கு போகிறவன் என்ற முறையில் நான் கேள்விப்பட்டது அதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஆகவே சென்ட்ரல் ஸ்டேஜாக விஜய் வரக்கூடாது, திமுக வர்சஸ் விஜய் என்று வரக்கூடாது, திமுக வர்சஸ் அதிமுக என்று வர வேண்டும் என்று நினைத்து அதை கொண்டு வந்தாங்க. கஷ்டப்பட்டு திமுக உருவாக்குனது அதிமுகவை உடைக்கிற வகையில் அடித்தடியில் இறங்கிட்டாங்க இப்போ. ஆனால் இவர்கள் என்னதான் கட்டமைக்க முயற்சித்தாலும் அண்ணாமலை திரும்பி வந்தவுடன் பழையபடி திமுக வர்சஸ் அண்ணாமலை என்று மாறும். அவர் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுவார், அந்த எபிலிட்டி உண்டு. அவர் ஷெல்ஃபில் என்னென்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆகவே பாஜக மேலிடம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதுதான் இதில் ஒரு குரூஷியலான கேள்வி. 2026 அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகிறது என்றால், ஓரளவுக்கு நீங்களே ஏற்கனவே நம்ம பேட்டியில குறிப்பிட்டிருந்தீங்க, அவர் லண்டன் செல்லும் போது இங்க வேற எதுவும் பொறுப்பு தலைமையோ இல்ல அடுத்த தலைமையோ நியமிக்கலைனாவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை தான் மீண்டும் இங்க தலைவர், அதை வச்சுதான் அவங்க முன்னெடுக்க போறாங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, ஆனால் இப்போதும் நான் அதுதான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் வலிமையான கூட்டணி இருந்தால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் we can play a role. அதாவது பாஜகவும் ஒரு 30-40 சீட்டை வாங்கி ஒரு 15-20 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கேற்ற வியூகங்களை, குறிப்பாக அதற்கேற்ற வியூகங்களை என்றால் என்ன, ஒரு பக்கம் திமுக போயிடுச்சு, விஜயோடு இவர்கள் சேர முடியாது. ஆக இருப்பது அதிமுக தான். ஒன்று அதிமுக, இல்லை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி கட்டமைக்க வேண்டும். பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்பது அண்ணாமலையின் சிந்தனை. ஆனால் வலிமையான அணி, அந்த அணி இருந்தால் பெட்டர் என்று நினைப்பது வேறு சிலருடைய சிந்தனை.
இந்த இரண்டு சிந்தனைகளில் எந்த குழுவினுடைய சிந்தனையை மேலிடம் ஏற்கப் போகிறது? அதுதான் இப்போது முக்கியமான கேள்வி. குரூஷியல் கொஸ்டின் பிஃபோர் பிஜேபி. அல்லது பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபி நிர்வாகிகள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை மாற்றிவிட்டு ஒரு கூட்டணிக்கான மூவை நாம் எடுப்போம் என்று பாஜக தலைமை செய்வது ஒரு தவறான சமிஞ்சைகளை, பாஜக மேக்கிங் காம்ப்ரமைஸ் இட்ஸ் ஐடியாலஜி அல்லது அதனுடைய கௌரவத்தை சமரசப்படுத்தி கொண்டு இறங்கி போகிறது. ஏனென்றால் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கட்சியிடம் போய் முறையிடுவது, வாங்க வச்சுக்கலாம் கூட்டணி, வாங்க வந்து பழகுங்கன்ற மாதிரி இருக்கும். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு போக மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.